சானியா மிர்சா தொடர் 2 8-2 2006 பாரிஸ் உள்ளரங்க போட்டி முதல் சுற்றில் உலகத் தரவரிசையில் 16ஆம் இடத்தில் உள்ள இத்தாலிய வீராங்கனை பிளேவியா பென்னட்டாவை 85 நிமிடங்கள் நீடித்த ஆட்டத்தில் 6-2, 7-6 என்ற நேர் செட்களில் தோற்கடித்தார். 19-2 2006 பெங்களூரில் நடந்த ஓபன் டென்னிஸ் போட்டியில் இரட்டையர் பிரிவில் தென்னாப்பிரிக்காவின் ரிசல் ஹூபருடன் இணைந்து முதலிடம் பெற்றார். 24-8-2006 நியூயார்க்கில் நடந்த ஃபாரஸ்ட் ஹில்ஸ் ஓபன் டென்னிஸ் போட்டியில் முதல் சுற்றில் அமெரிக்க வீராங்கனை அலெக்சாவை 6-2, 6-3 என்ற நேர் செட்களில் தோற்கடித்தார். 2006ஆம் ஆண்டு இந்திய குடியரசுத் தலைவரின் பத்மஸ்ரீ விருது பெற்றார். உலகில் சாதனை படைக்க விரும்பிய ஆயிரக்கணக்கான இந்திய இளைஞர்களுக்கு சானியா மிர்சா முன்னுதாரணமாக வழிகாட்டியாக இருந்தார் என்பதை வீராங்கனைகள் சிந்துவும் ஸ்மிரு மந்தனாவும் புகழ்ந்தனர். பத்திரிகைகளில் விளையாட்டு நிருபராக பணியாற்றிய தந்தை இம்ரான் மிர்சாவுடன் சேர்ந்து தாயார் நசீமாவும் சானியா மிர்சாவின் டென்னிஸ் ஆர்வத்தை அறிந்து உற்சாகப்படுத்தி ஊக்கம் ஊட்டினர். ஜூனியர் டென்னிஸ் ஒற்றையரில் 10, இரட்டையரில் 13 பட்டங்கள் வென்றார். கையில் காயம் ஏற்பட்டு விளையாட முடியாத நிலை ஏற்பட்ட போது ஒற்றையர் போட்டியை தவிர்த்து இரட்டையர் பிரிவுகளில் பங்கு பெற்றார். சானியா மிர்சா பட்டம் வென்ற 3 கிராண்ட் ஸ்லாம் இரட்டையர் போட்டிகளிலும் அவருடன் இணைந்து விளையாடியவர் மார்டினா ஹிங்கிஸ். இரட்டையர் பிரிவில் 3, கலப்பு இரட்டையர் பிரிவில் 3 என்று 6 கிராண்ட் ஸ்லாம் பட்டங்கள். மொத்த பட்டங்கள் 47. இரட்டையர் பிரிவில் உலகத்தில் முதல் இடத்தையும் எட்டியவர். ஒற்றையரில் 27வது இடத்திலும் இருந்தார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் 2 பதக்கங்களும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் 2 பதக்கங்களும் வென்றார். இந்தியாவில் எவரும் எட்டாத உயரங்கள். அவரின் 36 வயதில் ஆஸ்திரியா கிராண்ட் ஸ்லாம் போட்டியில் விளையாடி வெற்றி பெற்றார்.